சபாநாயகர் இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் தி லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு. எந்த ஸ்டேட்லயும் அதான் நிலைமை. அவர் இந்த நிமிஷம் வரையில அதிமுக சட்டமன்ற கட்சியின் தலைவர் இவரு, கொறடா இவரு, பொருளாளர் இவருன்னு யாரையுமே அவர் அங்கீகரிக்கல. அவர் அங்கீகரிக்கிற குரூப் தாங்க ரியல் குரூப், சட்டப்படி செல்லத்தக்கிற குரூப். எடப்பாடி பழனிசாமி கட்சியில சொல்லி இருக்கலாம் பொதுச் செயலாளர்னு, ஆனா சட்டசபைக்குள்ள அவர் பவர் ஒண்ணும் கிடையாதுங்க. சட்டசபைக்குள்ள சபாநாயகர் என்ன தீர்மானிக்கிறாரோ, யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறாரோ அந்த இதுதான் ஆபீஸ் பேரர்ஸ் தான் சட்டமன்ற குழுல நிர்வாகிகளா இருப்பாங்க. நீங்க கோர்ட்டுக்கு போலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம், ஆனா சட்டசபைக்குள்ள the writ of the speaker will run. வேற யாருக்கும் செல்லுபடி ஆகாது. அப்ப இன்னைய வரைக்கும் 2 லிஸ்ட் போயிருக்கு, அவர் யாரையும் அங்கீகரிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? as of now இந்த நிமிஷம் வரையில அதிமுக சட்டமன்ற குழுவுக்கு யாரையும் நிர்வாகிகளாக அங்கீகரிக்கல சபாநாயகர். அப்படின்னா யாரும் நான் நீதான் போட்டி போட்டுக்க முடியாது. இப்ப யாரையுமே சபாநாயகர் அங்கீகரிக்க முடியாத நிலையில இருக்கும்போது இவர் விப்பம் மீறிட்டாருன்னு அவங்களும், அவர் விப்பம் மீறிட்டாருன்னு இவங்களும் அர்த்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே இங்க விப்பே இல்ல, விப்பு யாருன்றதே முடிவாகல. அதுக்கப்புறம் சபாநாயகர் ஒரு விப்புன்னு ஒருத்தர் ரெகனைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் அவர் கொடுக்கிற விப்பை மீறினாதான் அவங்க உண்மையில சட்ட சிக்கல்ல மாட்டுவாங்க. இன்னைக்கு 2 தரப்பும் சட்ட சிக்கல்ல மாத்தாது. ஏன்னா எந்த தரப்பு விப்பு செல்லுபடியாகும், யார் சட்டமன்ற குழுக்கு. அன்னைக்கு கூட பாருங்க, அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்குள்ள ரொம்ப லாவகமா என்ன பண்ணிட்டாருன்னா இபிஎஸ் பேச விட்டாரு. அதே போல எஸ்பி வேலுமணியை பேச விட்டாரு. அவரை பொறுத்தவரையும் இன்னும் நான் முடிவு பண்ணல, இவங்களுக்கு 25 எம்எல்ஏ இருக்கு, இவங்களுக்கு 22 எம்எல்ஏ தான் இருக்குதுன்றது கண்ணுக்கே தெரியுது. இருந்தாலும் ஐ ஹவ் நாட் டிசைடட் இட், ஃபார்மலா டிசைட் பண்ணல. அப்ப 2 குரூப்பையும் நான் முன்னால திமுக 1 திமுக இப்படி எல்லாம் சட்டமன்றத்துல ரெகனைஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப அதனால 2 பேரையும் பேச விட்டாரு. அதை கூட கடுமையா எதிர்த்தார் அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அப்ப அவர் பதில் சொன்னாரு, இதெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது, இது என்னுடைய சபாநாயகருடைய உரிமை, நீங்க முன்னால அனுமதி கேட்டிருந்தா உங்களை கூட பேச விட்டுருப்பேன்னாரு. சோ சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. அவர் நடுநிலையா தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இன்னும் எந்த தீர்ப்பும் சொல்லல. ஒன்ஸ் he recognizes, once he approves who is the leader of the ADMK சட்டமன்ற குழு தலைவர் யாரு, கொறடா யாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவங்க சொல்றதுதான் இவங்க 47 பேரும் கேட்டாகணும்.